ஹாய் ஹலோ வணக்கம். வஞ்சிர மீன் தலை கொழும்பு செஞ்சிடலாம் வாங்க. 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 6 காஞ்ச மிளகா, மெழுகு 1 டீஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துட்டு ஒரு சின்ன ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். மறுபடியும் கடாய் வச்சு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, பாருங்கள் 100 கிராம் சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் வதங்கின உடனே தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 4 போல், அதையும் அதிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். கூட கறிவேப்பிலும் போட்டிருக்கேன், ஸ்கிப் ஆகிடுச்சி. ஒரு துண்டு தேங்காயும் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு அரைச்சி வச்ச பவுடரையும் போட்டுக்கலாம். அதையும் போட்டுட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு பேன் மீன் சட்டி வச்சாச்சு. கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, 5 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு பூண்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டாச்சு. அரைச்சி வச்ச மசாலாவும் ஊற்றியாச்சு. தேவைக்கு ஏற்ப தண்ணி ஊற்றிக்கலாம். கலக்கிட்டு ஆச்சி குழம்பு மிளகாத்தூள் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருந்த தூள் காலி ஆயிடுச்சு, அதனால தான். கரம் மசாலா 1 டீஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் அதுவும் 1 டீஸ்பூனுக்கு தான், கலருக்கோசரம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கோம், அதையும் ஊற்றிட்டு தேவைக்கு ஏற்ப உப்பு போட்டு நல்லா கொதித்து பச்சை வாசனை போன உடனே மீன் தலையை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுடலாம். போட்டாச்சு. மாங்காவும் அது கூடயே போட்டுடலாம். ஒரு கலக்கிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விட்டால் மீன் குழம்பு ரெடி. சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். இது எங்கள் தங்கச்சி செஞ்சது, அவளோட ஐடியா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வஞ்சிர மீன் தலை ரெடி.